இப்போ முள் உள்ள தாவரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கழிவுகள் வெளியேற்றுவதற்கு மிக அருமையான ஒரு விஷயம். சிறுநீரகத்திற்கு குறிப்பாக நீங்கள் சிறுநீரகம் தோல்வி அடைஞ்சு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெறிஞ்சு முள் கஷாயம் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது நல்லபடியாக இருக்கிறப்ப நல்லபடியாகவே வச்சுக்கிறதுக்கு முள்ளு கத்திரிக்காயை சாப்பிட்ருக்கலாம்ல. புரிதலில் தான் நமக்கு நிறையா வரணும். ஒரு இழந்ததுக்கப்புறம் தேடுறதை விட இருக்கின்ற பொழுது இழக்காமல் வைத்துக்கொள்வது மிக மிக சுலபம். இதற்கு மனம் வேண்டும், வேறு ஒன்றும் வேணாம், பணம்லாம் தேவையில்லை. ஏன்னா மருத்துவம் என்பதும் உளவாண்மையில் விளைந்த பொருள் என்பதும் ஏழைக்கொன்று பணக்காரருக்கு ஒன்று அல்ல. நம்ம நாட்டில் பேரிச்சம்பழம் விளைய வைக்கிறோம், அது வேறு. நம் மண்ணின் பயிராது, மண்ணின் பயிர் ஆலிவா, இப்போ எள்ளும் தேங்காவும் நிலக்கடலையும் நம்ம மண்ணின், இந்த மண்ணிலிருந்து விளைகின்ற இந்த பொருளை அரைத்து அதிலிருந்து எண்ணெய் எடுத்து சாப்பிடுவதே 2ஆம் தரம் தான். அதான் உத்தமம் கிடையாது, மத்தியமம் தான். அதை செக்கில் ஆட்டி ஏதோ கொஞ்சம் 5ல் 10, ஒரு 5ல் 3 நல்லா இருக்குது, 2 பழுதுன்னு சாப்பிடலாம். நீங்கள் ஆலிவ் எண்ணெயை ஆராய்ச்சிக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எண்ணெயை விட அதில் கொழுப்புச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு பதிவை கொடுத்து அதுக்காக அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த மண்ணில் பிறந்தவனுக்கு தான் அது மருந்து உணவு. இந்த மண்ணில் விளைகின்ற அப்போ இயற்கையும் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களான இறைவனும்